வல்லாரைக்கீரை துவையல். வல்லாரைக்கீரை கசக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்தால் கசக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையோடு சூப்பராக இருக்கும். வல்லாரைக்கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. மூளை பிரெயின் வளர்ச்சிக்கு நல்லது. ஞாபக சக்தி தரும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கொடுத்தா நல்ல ஞாபக சக்தி கொடுக்கும். வல்லாரைக்கீரை இலை பிரெயின் ஷேப்பில் வல்லாரைக்கீரை இருக்கும். கட்டோடு எடுத்து தண்டை கட் பண்ணிவிட்டு இலையை மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை. வல்லாரைக்கீரை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, உளுந்து, மிளகாய், எண்ணெய், கடுகு, பூண்டு, வெங்காயம், கடலைப்பருப்பு, உப்பு மற்றும் கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா வறுக்க விட்டு, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து, காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து வதக்குவோம். சால்ட்டு சேர்த்தா நல்லா வதங்கிடும். அலசி வச்ச கீரை எடுத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். கீரை நல்லா வதங்கினதும் எடுத்து ஆற விட்டுருவோம். ஆறின பிறகு தேவையான அளவு துருவி வச்ச தேங்காய், கொஞ்சம் புளி சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருவோம். வல்லாரைக்கீரை உடம்புக்கு மிகவும் நல்லது. அரைச்சிட்டு கொருன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அரைச்சி வச்ச வல்லாரைக்கீரை துவையலை சேர்த்து கிளறி எடுத்தால் வல்லாரைக்கீரை துவையல் ரெடி. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.